ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சிங்கப்பூர் போயிருந்தோம் ரீசெண்ட் டேஸில். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட சீரீஸ் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா, கார்டன்ஸ் பை த பே வந்திருந்தோம். இங்கே ஏன் வந்து ஈவினிங் டைமாக வந்திருந்தோம் அப்படின்னா, ஈவினிங் வந்தீங்கன்னா நைட் ஷோவும் பார்க்கலாம், கொஞ்சம் டேவோட வியூவும் பார்க்கலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து நம்ம 2 வியூவுமே வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. எந்த ஒரு ஸ்பாட்டுமே டேல பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, நைட்டில் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. இது வரைக்கும் நான் வந்து இது மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. அதுவும் வந்து நைட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ வந்து அதில் ஃபுல்லாக லைட்ஸ் இருக்குது. அதோட க்ளோ வந்து பார்க்குறதுக்கு எனக்கு கேமராவில் வந்து ஜஸ்டைஸ் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியல. நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இதில் எங்கே பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைமில் பார்த்திங்கன்னா லைட் ஷோ வந்து பண்ணுறாங்க. அது இன்னும் அழகாக இருக்குது. அது ஃபுல்லாக வந்து லைட் க்ளோ ஆகி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மெமரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய வியூவர்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைட் ஷோ இருக்குது இங்கே பக்கத்துலேயே தான். அதனால சரின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். போகிற ஸ்பாட் எல்லாமே பாருங்கள் லைட்டில் வந்து நைட் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பகலில் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நைட்டில் வந்து இன்னும் அழகாக இருக்குது. நிலா தியா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் வலிக்குதுன்னு நான் நிலாவாச்சும் பரவாயில்ல, ஸ்டாலர் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. ஆனால் தியாவால் நடக்கவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் அவளை தூக்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் ஒரு மால் உள்ள போயிட்டு நாங்கள் வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த ஸ்பாட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா லைட் ஷோ வந்து நடக்க போகுது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டோருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால சரி அது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறோம். பட் எதுவும் வாங்குற ஐடியாலாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் எங்களை மாதிரி தான் நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் ஆப்பிள் ஸ்டோரில் நிற்கிறேன். இதெல்லாம் நடக்குமா? நீ தான் வந்திருக்கே, ஆனால் இங்கே வந்து அப்போ இல்லையா அது சொல்லுவாங்க இல்லை, துபாய் மண்ணில் நிற்கிறேன் நடக்கிறேன். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சலாம். இன்னொன்று சொல்லுவேன், இன்னொரு டைலாக் சொல்லுவேன், என்னது அடிக்கடி சொல்லுவேன், ஆஹா. ஒரு வழியாக நைட் வியூ எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லையே மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க, கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. ஏன்னா வெளிலலாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை. அதனால தான் காலையில் எழுந்து ரெடி ஆகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 2-3 ஸ்பாட் வந்து கவர் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் கார்டன் மாதிரி சொல்லலாம். இந்த கார்டன்ஸ் பை த பே இருக்குல்ல, அது பக்கத்துலேயே ஒரு 4 ஸ்பாட் இருக்குது. அதில் நம்ம என்ன வேணாலும் வந்து போகலாம். நாங்கள் வந்து எல்லா ஸ்பாட்டுக்குமே போகலான்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்தோம். இது வந்து ஒரு ஃப்ளவர் கார்டன் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்தது, க்ரீனாக இருந்தது. பசங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இல்லை அப்படின்னாலும் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் ஹரிலாம் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு தான் வந்து எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா இண்டோர் வாட்டர் ஃபால்ஸுங்க. இது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸுமே. இது பார்த்தோன்னே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், என்ன இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்தோடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும்ன்ட்டு. இன்னும் சொல்லணும்னா நான் வந்து சிங்கப்பூர் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் வந்தேன். ஹரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து சிங்கப்பூர் வந்திருக்காங்க. அவங்க அக்கா வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்போ வந்திருக்காங்க, வந்து
சுற்றி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். பட் எனக்கு சுத்தமாக சிங்கப்பூர் பற்றி ஐடியாவே கிடையாது. பட் நாங்கள் பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணோன்றதுனால தான் அரி வந்து எங்கள் கூட திருப்பி வந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஸ்பாட்டுமே இவ்வளோ அழகாக இருக்கே இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறையவே இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு ஸ்பாட்டு. அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து இங்கே உள்ளே போனோம். இந்த ஸ்பாட்டுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சுங்க. ஃப்ளவர் ஃபேண்டசி இந்த ஸ்பாட் பேர். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கீழேயும் இல்லாமல் சீலிங்லேருந்தும் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்களும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். The stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams, caught in the spell of the cosmic night. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிங்கப்பூர் வந்து நாங்கள் ஒரு தடவை கூட ட்ரெயினுக்கே போகல. இன்னொரு ஸ்பாட் கவர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்ட்ரி எக்ஸிட்டா நம்ம அந்த இதில் கேட் வழியாக உள்ளே வரோம்ல, அது வந்து என்ட்ரி டேப் கார்டை வந்து டேப் பண்ணிட்டு வரும்ல, அது வந்து என்ட்ரி எடுத்துக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் வேணுமோ இறங்கிட்டு அதுலேருந்து நம்ம எக்ஸிட் போகும்போது திரும்ப டேப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ கேட் ஓப்பன் ஆகி எக்ஸிட் பண்ண முடியுமா, எந்த ஸ்டேஷனில் இறங்குறேன்னு வச்சு கால்குலேட் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கு பேர் மேப். இவ்வளோ ஃபுல்லாக வந்து எப்படி ட்ரெயின்ஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம போகிறது வந்து இப்போ சர்க்கிள் லைன் இந்த எவ்வளோ இருக்குல்ல, இது பேர் சர்க்கிள் லைன். அந்த சர்க்கிள் லைனுக்கு தான் நம்ம இப்போ வந்துருக்கோம். நம்ம இருக்கிறது வந்து பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனு. நம்ம வந்து ப்ரோமனேட் நெக்ஸ்ட் ஸ்டேஷன். இங்கே வந்து நம்ம கேபில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது கொஞ்சம் அஃபர்டபுள். அது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். கேபில் போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ட்ரெயினில் போகிறது வந்து அதை விட ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து கேப்லேயுமே நம்ம பிக்கப் பாயிண்ட் வந்து வர வச்சு அங்கே தான் வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அதுக்குமே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃப்ளையர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். சிங்கப்பூர் ஃப்ளையரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதுக்கு போகிறதுக்காக தான் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக சிங்கப்பூர் ஃப்ளையரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் போனால் நம்ம சிங்கப்பூரோட ஓவர் வியூ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நாங்கள் இந்த ஃப்ளையர் வந்து சூஸ் பண்ணோம், கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. I knew it. There's gonna be a flyer, so we have to ride it. Hi. இப்போ நம்ம வந்து லீலா இப்போ நம்ம வந்து ஃப்ளையரில் இருக்கோம். ஃப்ளையரில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போயிட்டு சிங்கப்பூர் ஃப்ளையரில் இருக்கோம். ஃப்ளையர்லேருந்து அப்படியே மூவ் ஆகுது. பசங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியாது, அது பயம்லாம் தெரியாதுல்ல சின்ன பசங்களுக்கு. பட் எனக்கு வந்து லைட்டாக வந்து ஜர்க்கு வந்து, ஆனால் வந்து ரொம்ப வந்து ஃபீல் ஆகல, மூவ் ஆகிற ஃபீலிங்லாம் இல்லை. இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த டி பார்க்குறதுக்கு லைட்டாக பயமாக இருக்கு. எனக்கு லைட்டாக ஹைட் பண்ணாலும் அதனால நல்லா இருக்கு. ஓகே ஓகே, பேக் கேமரா